வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் அட்வென்ச்சர் சர்வைவல் பிளாக் மேஜிக் கலந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்கார்பியன் கிங் லார்ட் ஆஃப் த ரிங் படம் பிடிக்கும்னா கண்டிப்பா இது உங்களுக்கான படம் தான். 2011ல நம்ம அக்வாமேன் படத்தோட ஹீரோ ஜேசன் மூர்க்கத்தனமா நடிச்ச கானன் த பார்பனியன்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கிறதுக்கு முக்கிய வில்லனா அவதார் பட வில்லன் ஸ்டீபன் மிரட்டி எடுத்திருக்காப்ல. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாய முகமுடிய கெட்டவங்க கிடைக்க கூடாதுன்னு அத பல துண்டுகளா உடைச்சு சில ட்ரைப்ஸ் குழு தனித்தனியா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அந்த மாய மாஸ்க மறுபடியும் ஒன்னா இணைச்சு சக்தியை அடைய பாக்குறான் வில்லன் கிராக்கு. அவனை பார்பினியன் இடத்தை சேர்ந்த ஹீரோ கானன் தடுக்க நினைக்கிறாரு. இந்த பயங்கரமான போட்டியில கடைசியில யாரு வெற்றி பெறான்னு விறுவிறுப்பா டிஃபரெண்டான விசுவல் லொகேஷன்ல கொடுத்திருக்காரு டைரக்டர் மார்க்கஸ். வாங்க படத்துக்குள்ள போய் இரக்கமில்லாத கொடூரமான மனிதர்களை பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு வாங்க படத்துக்குள்ள போகலாம். வெல்கம் டு டிடி கூத்துக்கொட்டகை. இந்த கதை அட்லாண்டிஸ் நாகரிக காலத்தை கடல்கள் முழுசா அழிச்ச அந்த நேரத்துல ஆரம்பிக்குது. சைனிங் கிங்டம் உலகம் முழுவதும் பரவி கிடந்தது. அந்த நேரத்துல அக்ரோன் என்ற இருண்ட பேரரசு தலையெடுக்க ஆரம்பித்தது. அந்த இனத்தைச் சேர்ந்த நெக்ரோமேன்சர்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய ரகசியத்தை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒளி அரசர்களின் எலும்பை பயன்படுத்தி ஒரு மாய முகமூடியை உருவாக்குனாங்க. அந்த மாய முகமூடியில தூய மனித இனத்தைச் சேர்ந்தவங்களோட ரத்தத்தை தெளிச்சு கெட்ட ஆவிகளோட சக்திகளை வர வச்சாங்க. அந்த இருள் சக்தியை பெற்ற அக்ரோனினம் முதல் உலக யுத்தத்தை தொடங்கி வச்சது. பார்பேரியன் இனத்தை தவிர மற்ற இனங்கள் எல்லாம் இவங்க முன்பு தாக்கு பிடிக்க முடியாம அழிஞ்சு போனாங்க. பார்பேரியன் அந்த முகமுடிய பல துண்டுகளா உடைச்சு மறுபடியும் யாரு கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு தங்களுக்குள்ளேயே பிரிச்சு பாதுகாத்துக்கிட்டாங்க. காலங்கள் உருண்டோடின. மீண்டும் அந்த முகமுடியை ஒன்றிணைக்க ஒரு கூட்டம் முயற்சித்தது. அதை தடுக்க ஒரு மாவீரன் போர்க்களத்தில் பிறப்படுத்தான். இப்ப அப்படியே பார்பேரியன் இனக்குழுவும் மற்றொரு இனக்குழுவும் போர் புரிகிற போர்க்களத்தை காட்டுறாங்க. நிறைமாத கற்பிணியான பியலா எதிரியோட உக்கிரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுருது. அதை கவனிச்சு அவங்களோட கணவரான கோரின் பியூலாவை காப்பாத்த அவங்க பக்கத்துல வராரு. வந்து அவர்கிட்ட நான் சாகுறதுக்குள்ள நம்ம குழந்தைய பாக்கணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவரும் அதுக்கு சம்மதிச்சுட்டு அவங்களோட வயிற்று கிழிச்சு ஒரு ஆண் குழந்தைய வெளியே எடுத்து அவங்களோட கையில கொடுக்கறாரு. உன் மகனுக்கு நீயே பேர் வச்சிருமான்னு கோரின் சொல்லவும் கானன் பேரை குழந்தைக்கு வச்சுட்டு அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. கோரின் அந்த குழந்தைய கையில் எடுத்து இவனை ஒரு மாவீரனா வளர்ப்பேன்னு தலைக்கு மேல தூக்கி சபதம் எடுக்க கானன் பார்பியரின் டைட்டில போட்டு ரத்த சகதிக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போக தயாராகிறாங்க. அப்படியே சில வருஷம் உருண்டோடுது. பார்பேரியன் குழு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க சிம்மேரியா கிராமத்தை காட்டுறாங்க. சிம்மேரியனா மாறி வாழ்ந்துட்டு இருக்க அங்க இளைஞர்களோட வீரத்தை சோதிக்கிற போட்டிய ஹீரோவோட அப்பாவான அந்த குழுவோட தலைவர் கோரின் நடத்துறாரு. போட்டி நடக்கிற இடத்துக்கு சின்ன வயசு கானன் லேட்டா வந்து சேர்றான். அந்த போட்டி என்னன்னா, வாய்க்குள்ள காடை முட்டையை வச்சுக்கிட்டு மலையை சுத்தி வரணும். போட்டிக்குள்ள அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலாம். ஆனா முட்டை உடையாம இங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்க தான் வெற்றியாளர்னு கோரின் அறிவிக்கிறாரு. மொத்த இளைஞர் கூட்டமும் வாய்க்குள்ள முட்டையை போட்டுட்டு வேகமா மலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கானன் அவங்க அப்பாட்ட முட்டையை வாங்கிட்டு கடைசி ஆளா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பனிமலையில மாத்தி மாத்தி தள்ளி விட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில சில பேரோட முட்டை உடைய ஆரம்பிக்குது. கானன் போட்டி போட்டுட்டு எல்லாரையும் முந்தி ஆளா ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு கொடூர கொலைகார கூட்டமான ரெட் போன் டிரைப்ஸ் 4 பேரு அவங்கள சுத்து போடுறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்துட்டு எல்லா இளைஞர்களும் கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ கானன் மட்டும் முன்னோக்கி பயம் இல்லாம ஓட ஆரம்பிக்கிறான். ரெட் போன் டிரைப்ஸ்ல ஒருத்தன் கயிறை கல்லுல கட்டி கானனை நோக்கி வீசி கீழே விழ வச்சிடுறான். அப்படியே அந்த 4 பேரும் கானனை ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோவோட தலையை பிடிச்சி வெட்ட பார்க்கவும் கீழே கடந்த குச்சியை எடுத்து அவன் காலிலேயே ஒரு சொருவலை போட்டுட்டு அவனோட கோடாரிய பிடுங்கி கழுத்தை சேர்த்து ஒரு கொத்த போட்டு முடிச்சு விட்டுறாப்புல. அடுத்து வந்தவனுக்கு கையால ஒரு குத்து காலால ஒரு கிக்குன்னு அவனையும் சாச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு பல்ட்டியை போட்டு கீழே கடந்த கல் எடுத்து இன்னொருத்தனோட கால் முட்டிலேயே ஒரு அடியை போட்டு உட்கார வச்சிடறாரு. அப்ப பின்னாடி வெட்ட வந்தவனுக்கு குச்சியை வச்சு காலில் ஒரு குத்து ஷோல்டர்ல ஒரு குத்துன்னு போட்டு விட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஒரு ஸ்மாக்க போட்டு அவன் மூஞ்சிய தரையிலே அடிச்சு கண்ணு மொழிய கலட்டி விட்டுறாப்ல.
கல்லால முட்டில அடி வாங்கினவன் தவந்து போய் கோடாரி எடுக்க போக கொஞ்சம் பொறுங்க பாசுன்னு இன்னொரு கோடாரியை தூக்கி அவன் முதுகுலியே சொருகி மொத்தமா 4 பேரையும் முடிச்சு விட்டுறாப்புல நம்ம ஹீரோ. ரெட் போன் ரைட்ஸ்ல இருந்து தப்பிச்சு போன பசங்க எல்லாம் கிராமத்துக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு குழுவோட தலைவரான கோரின் அங்க வந்து நடந்த சம்பவத்தை கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் கூட்டத்தை விளக்கிட்டு ஹீரோ கானன் ரெட் போன் ரைட்ஸோட மண்டையை தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா காலடியிலேயே போடுறான். அப்படியே வாயில இருந்த முட்டையும் உடையாம துப்ப அவனோட வீரத்தை பார்த்து கோரின் ஒரு நிமிஷம் வாய் அடைச்சு போயிடுறாரு. முரட்டு சம்பவத்தை பண்ண மகனுக்கு பரிசு கொடுக்கணுமேனு அவர் கைப்பட ஒரு வாழை செஞ்சு பரிசா கொடுக்கிறாரு. அந்த வாழை வச்சு சண்டை எப்படி போடணும்னு மகனுக்கு கத்து கொடுக்கிறாரு கோரின். ஒரு நாள் மலை பக்கம் போய் ஹீரோ தனியா வாழை வச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது மாய முகமுடியோட உடஞ்ச பகுதியை தேடிட்டு இருக்க ரெட் போன் குழுவோட அரசன் தன்னோட குதிரை படையோட ஹீரோவோட கிராமத்தை சுத்து போட ஆரம்பிக்கிறான். அவங்கள எதிர்த்து சிமரியன் குழுவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமான இந்த படையை எதிர்த்து அவங்களால சமாளிக்க முடியல. ஹீரோவும் தன்னோட பங்குக்கு சில பேரை வெட்டி சாய்க்கிறாரு. ரெட் போன் படையோட அம்பு மலையை பொழிஞ்சு சீக்கிரமே சிமரியன் டீமை கைது பண்ணிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவான கோரினை கைது பண்ணி சங்கிலியில கட்டி போட்டுறான் ரெட் போன் குழுவோட அரசன் கிராக்கு. ஓன்ட்டதான் முகமுடியோட ஒரு பகுதி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா அதை கொடுத்துட்டா உன்னை உயிரோட விட்டுறேன்னு கிராக்கு கோரினுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறான். அதே நேரம் ஹீரோ அவங்க அப்பா இருக்க இடத்துக்கு மெதுவா வந்து ஒரு ஜம்பிங்க போட்டு அப்பாவை குத்த போனவனோட மூக்க துண்டா வெட்டிடுறாரு. அப்படியே வில்லன் கிராக்க நோக்கி கத்திய சொருவ பார்க்க அவன் லைட்டா விளையிடுறான். காதுல மட்டும் சின்ன கீரல் விழுந்துருது. அங்க இருக்க மலைமாடு ஒருத்தன் ஹீரோக்கு பஞ்ச போட்டு ஆளை அமைக்கிறான். கோரினோட தலைக்கு மேல இரும்ப உருக்கி தொங்க விட்டு அவர் மேல நெருப்பு குழம்ப கொஞ்சம் கொஞ்சமா சாட்சி விட்டு முகமூடி எங்க இருக்குன்னு கேட்கிறான் கிராக்கு. அந்த நேரம் கிராக்கோட மக சூனியக்காரி நீலி அங்க வந்து மந்திரத்தை வச்சு முகமூடியோட பீஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு எடுத்து அத அவங்க அப்பன்ட்ட கொடுத்துடுறா. முகமூடிதான் கிடைச்சிருச்சுல, என் மூக்க வெட்டின அந்த பயல இப்ப கொல்றேன்னு கட்டி தூக்கிட்டு வரேன் ஓட்ட மூக்கேன். கிராக்கு அவனை தடுத்துடுறான். கோரினோட காலுல கத்தியை வச்சு ஒரு வெட்ட போட்டு நெருப்பு குழம்பு அவர் மேல கொட்டுற மாதிரி செஞ்சிடறான் கிராக்கு. அந்த வாலி சாயாம சங்கிலியை இழுத்து புடிச்சுக்கிட்டு அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்றாரு கானன். முகமூடி முழுசா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கிராமத்தை கொளுத்துங்கடான்னு கிராக் சொல்லவும் மொத்த கிராமத்தையும் கொளுத்தி விட்டுறானுங்க. இப்ப கோரினும் ஹீரோவும் இருக்க இடமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. மகனை காப்பாத்துறதுக்காக நெருப்பு இருந்த இரும்பு வாலிய அவர் மேல சாச்சி விட்டு அங்கேயே இறந்துறாரு கோரின். கண்ணு முன்னால அவங்க அப்பா இறந்ததை தாங்க முடியாம கிராக்க பழி வாங்கியே தீருவேன்னு அங்க இருந்த ஒரு வாளை தலைக்கு மேல தூக்கி சபதம் எடுக்கிறாரு ஹீரோ. அப்படியே காலம் உருண்டோடுது. இப்ப வளர்ந்து பெரியவனா இருக்க ஹீரோ கானனை காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிமை வியாபாரம் நடக்கிற கிராமத்தை தாக்க போறாங்க. மலை உச்சியில இருந்து பெரிய பெரிய பாறையா அந்த கிராமத்தை நோக்கி உருட்டி விட்டு அந்த கிராமத்தை அடிச்சு தும்சம் பண்றாங்க. அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள வாண்டடா இறங்கி அடிமை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் 4 வெட்ட போட்டு மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுட்டு அடிமையில இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீடத்தை வாங்கி கொடுத்துடுறாங்க. சரி, இந்த வெற்றியை கொண்டாடலாமேன்னு அந்த ஊர்ல இருக்க 10 மணி பாருக்கு போய் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கும்போது ஒத்தக்கண்ணு திருடன் ஆலிவர்னு ஒருத்தன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பாருக்குள்ள உள்ள வரான். அந்த திருடன் ஆலிவரை தேடிக்கிட்டு சின்ன வயசுல ஹீரோட்ட மூக்கல வெட்டு வாங்கினவன் அவனோட ஆளுகளோட அந்த பாருக்குள்ள நுழையிறான். ஓட்ட மூக்கனை பார்த்த ஹீரோ ஒன்னே தாண்டா இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன்னு ஓட்டை மூக்கம் கூட வந்த ஒரு வீரனுக்கு மூக்குலயே முட்டை போட்டு சில்லு மூக்கு உடைச்சு விட்டுறாப்புல. அப்படியே வாண்டடா அரெஸ்ட் ஆகி ஓட்டை மூக்கம் கூடயே அவனோட இடத்துக்கு கைதியா கிளம்புறாரு ஹீரோ. அங்க இருக்க ஜெயில நிறைய கைதிகளை சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. ஹீரோவையும் கையில சங்கிலியை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. திருட ஆலிவரை மட்டும் டார்ச்சர் ரூம்குள்ள கூட்டி போய் கையில மரக்கட்டை லாக்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஓட்ட மூக்கன். 4 வீரர்கள் மட்டும் வெளியே இருக்க கைதிகளுக்கு காவலா இருக்கா. அவங்க கிட்ட உங்க கேப்டன் எங்கன்னு கானன் கேக்குறாரு. கொஞ்சம் பொறுப்பா தம்பி, உள்ள ஒருத்தனுக்கு பூஜையை போட்டுட்டு இருக்காரு, அடுத்து நீதான்னு ஒருத்தன் கரிய தின்னுட்டு நக்கலா பதில் சொல்றான். அதனால கடுப்பான கானன் அங்க இருந்த எல்லாத்துக்கும் சுழுக்கு எடுத்து விட்டுறாப்புல. அப்படியே நக்கலா பதில் சொன்னவன் கழுத்துல சங்கிலியை போட்டு இருக்கி எப்படி அவங்க கேப்டன்ட்ட போறதுன்னு கேட்கவும் அவன் வலி தாங்க முடியாம, ஐயோ தலைவரே, அவன் உள்ள தாப்பா போட்டு வச்சிருப்பான், என் முகத்தை பார்த்தாதான் திறப்பாங்கன்னு சொல்றான். அப்ப சரின்னு டார்ச்சர் ரூம் கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்த மூக்கு மாமா கடுப்பாகி நிம்மதியா டார்ச்சர் பண்ண விடுறாங்களா, யாரா அவங்க கதவை தட்டுறாங்க பாருங்கடான்னு உள்ள இருக்க வீரனை சொல்றான் மூக்கு மாமா.
சரின்னு அவன் சின்ன டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொப்பு மூஞ்சி தான் வெளியில இருக்கான்னு லாக்க ஓபன் பண்றான். வெளியில அவன் மண்டையோட நின்ற ஹீரோ அந்த தலையை வச்சு அவனுக்கு ஒரு டிச்ச போட்டு வயித்துல கத்திய வச்சு ஒரு சொருவுல போட்டு முடிச்சு விட்டுறாப்புல. அப்படியே உள்ள இருக்க மத்த வீரர்களுக்கு மடார் மடார்னு அடிய போட்டு ஒருத்த மண்டைய வச்சு டார்ச்சர் பண்ற கட்டையிலேயே அடிய போட்டு அன்லாக் பண்ணி ஆலிவரை காப்பாத்தி விட்டுறாப்புல. அப்படியே டார்ச்சர் பண்ண வச்சிருந்த டூல்ஸ் எல்லாம் கைதிகள் இருக்க பக்கம் தள்ளி விடவும் அதை எடுத்துட்டு மீதம் இருந்த வீரர்கள் எல்லாத்தையும் குத்தி சோழியை முடிச்சு விட்டுறாங்க அங்க இருக்க கைதிகள் எல்லாம். இப்ப வெட்டுமூக்கை மட்டும்தான் உள்ள இருக்கான். யாரா நீ கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டேன்னு கேட்க, என்ன தெரியலையா உன் மூக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சதே நான் தாண்டானு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ற கட்டையில கைய வச்சு லாக் பண்ணி விட்டுறாப்புல. என் கையிலயாடா ஓட்டைய போட்டா இருறான்னு இப்ப மூக்கங்கையில திருகலை போட்டு ஓட்டைய போடுறான் ஆலிவர். ஹீரோ குண்டனோட முகமுடியை கழட்டி விட்டு மூக்கு ஓட்டைக்குள்ள விரல விட்டு எங்க அப்பனை கொண்டவன் பேர் என்னடான்னு கேட்க, அவர் பேரு கிராக்கு. இப்ப அவர் தான் இருள் உலகத்தோட அரசன்னு வழி தாங்க முடியாம உண்மையை புல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன்னை கொல்லாம விட்டுறேன்னு ஹீரோ சொல்லவும் அவரு பார்பிட்டன் ஃபாரஸ்ட்ல இருக்க கோட்டையில தான் இருக்காருன்னு உயிரை காப்பாத்திக்கிறக்காண்டி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, அந்த முகமூடி வேலை செய்யணும்னா பியூர் பிளட் இருக்க யங் லேடியோட ரத்தம் தேவை, அதனால அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றான் மூக்கன். தேங்க்ஸ்ரா மூக்கா தகவலை சொன்னதுக்கு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு அவன் கழுத்துல மாட்டியிருந்த கைதிகளோட கைவிலங்கு சாவிய அவன் வாயில போட்டு சரக்க ஊத்தி விட்டு முழுங்க வச்சிடறாரு ஹீரோ. அவனை அப்படியே வெளியே இழுத்துட்டு போய் கைதிகளுக்கு முன்னாடி நிப்பாட்டி உங்களோட ஃப்ரீடம் அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாப்புல. குண்டனை கூறு போட மொத்த கைதி கூட்டமும் ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இருளரசன் கிராக்கு அவனோட படையோட பியூர் பிளட் இருக்க பெண்ணை தேடி போய்கிட்டு இருக்காங்க. கிராக்கோட மக நீலி காத்துலயே மோப்ப முடிச்சு பாதையை காட்டி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஒரு பெரிய மரக்கப்பலை வேற யானையை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒரு வழியா மோப்ப முடிச்சு புனித டெம்பிள் இருக்க இடத்த வந்து சேர்ந்துறாங்க எல்லாரும். அந்த கோவில்ல தான் புனித ரத்தம் இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் டமாரா இருக்காங்க. கிராக் கொண்டு வந்த கப்பலை வச்சு கோட்டையை இடிச்சு கோவில்ல இருந்த எல்லாரையும் சுத்தி வளைச்சிடறானுங்க. உடனே கோயில்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு தலைமை மதகுரு மார்க்கோ. உள்ள வந்தவனுங்க சாமியார்னு கூட பார்க்காம மண்டைய திறந்து விட்டு வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அதை பார்த்த தலைமை மதகுரு டமாராவை மட்டும் அங்கிருந்து காப்பாத்தி கிராக்கோட படை கொண்டு வந்த குதிரை வண்டியை கைப்பற்றி அதுல ஏத்தி பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறாரு. டமாரா குதிரை வண்டியில தப்பிச்சு போறத கிராக்கோட தளபதி காரவாயம் பாத்துறேன். உடனே அவங்க ஆளுகளை கூட்டிக்கிட்டு குதிரை வண்டிய விரட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே நேரம் கிராக்க தேடி குதிரையில வந்த ஹீரோ ஜெர்மன் மேடு பைனாகுலரை வச்சு டமாரா வர குதிரை வண்டியை பாக்குறாரு. அதுல மாய முகமுடியோட அடையாளம் இருக்கிறத பார்த்துட்டு அடே கிராக்கு நீதானா இந்த வரண்டான்னு குதிரை வண்டியை விரட்டிட்டு கிளம்புறாரு ஹீரோ. டமாராக்கு பாதுகாப்பா 3 பேரு குதிரையில முன்னால போக பின்னாடி வண்டியில டமாரா போயிட்டு இருக்கா. ஹீரோ குதிரை வண்டி பக்கத்துல வந்து வண்டி மேல ஒரு ஜம்பிங்க போட்டு கூண்ட உடைச்சு உள்ள பார்த்தா டமாரா மட்டும்தான் இங்க இருக்கா. ஏய் இந்தாமா கிராக் எங்கன்னு கேட்க, யாரா கிராக்குன்னு சின்ன கத்திய வச்சு ஹீரோவை குத்த பாக்குறா டமாரா. அந்த நேரம் பின்னாடி விரட்டி வந்த காரவாயனோட ஆளுங்க ஹீரோவை நோக்கி அம்ப விட ஆரம்பிக்கிறானுங்க. காரவாயனை பார்த்த ஹீரோ அவன் கூட சண்டை கிளம்புறாரு. குதிரை வண்டியை ஓட்டிட்டு இருந்தவன அம்ப விட்டு சாச்சுறானுங்க. வண்டியை ஓட்டினவனை ஏன்டா கொண்டேன்னு டமாரா அவனுக்கு ஒரு கிக்க விட்டு பறக்க விட்டுறா. அப்படியே வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு தொங்கி போய் மேல ஏறிடுறா. காரவாயனோட ஆள்ல ஒருத்தன் டமாராவை பிடிக்க வண்டி மேல ஏற இருடா மவனேன்னு வண்டி லாக்க கழட்டி விட்டு கூண்ட பறக்க விட்டுறா டமாரா. அதோட வண்டியை விட்டு சிங்கிள் குதிரையில தாவி டமாரா தப்பிக்க பார்க்க காரவாயன் டமாரா போன குதிரைக்கு ஒரு வெட்ட போட்டு டமாராவை கீழே விழ வச்சிடுறான். ஹீரோவை விரட்டிட்டு ஒத்த குதிரையில வந்த 2 பேரை தலைவன் ஒரு டைவ போட்டு கீழே கடந்த இரும்பு சங்கிலி இழுத்து குதிரையில வந்த 2 பேரையும் அடிச்சு கீழே மல்லாத்தி விட்டுறாப்புல. அப்படியே கீழே விழுந்த 2 பேருக்கும் 2 வெட்ட போட்டு மொத்தமா முடிச்சு விட்டுறாப்புல. இப்ப காரவாயன் மட்டும்தான் இருக்கான். யாரா நீ, இவ கிராக்குக்கு சொந்தமானவ, ஒழுங்கா என் கூட அனுப்பி வச்சிருன்னு காரவாயன் சொல்ல, கிராக்குக்கு நான் தாண்டா எமன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் காரவாயன் பயந்துட்டு அங்கிருந்து குதிரையில தப்பிச்சு போக பாக்குறான். இன்னொரு பக்கம் புனித கோவில்ல பிடிச்சு வச்ச பொண்ணுகள் எல்லாம் பியூர் பிளட் யாருக்கு இருக்குன்னு கிராக்கோட மகன் நீலி நகை கத்திய வச்சு கீறி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க யாருக்கும் புனித ரத்தம் இல்லாம இருக்கவும் இரும்பு நகத்தை வச்சு வதக்கு வதக்குன்னு குப்பையில போட்டு கதையை முடிச்சு விட்டுறான் நீலி. இங்க யாருக்குமே புனித ரத்தம் இல்லைன்னு அப்பன்ட்ட சொல்லவும் தலைமை மதகுரு மார்க்கோவை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு எங்கடான்னு கிராக் கேக்குறான். அப்படி யாரும் இங்க இல்லைன்னு மதகுரு சொல்லவும் நீ சரிபட்டு வர மாட்டேன்னு மதகுரு மண்டைய தரையிலேயே அடிச்சு முடிச்சு விட்டுறான் கிராக்கு.
இன்னொரு பக்கம் குதிரையில தப்பிச்சு போன காரவாயனை ஹீரோ டமாராவை அவர் குதிரையில ஏத்திக்கிட்டு விரட்டிட்டு போயிட்டு இருக்காரு. காரவாயன் கையில மாட்டியிருந்த இரும்பு கவசத்தை புடுங்கி அப்படியே அவன் மண்டையை நோக்கி கிளீனா த்ரோவை போட்டு ரன் அவுட் ஆக்கி விட்டுறாப்ல ஹீரோ. வாங்கின அடியில காரவாயன் அப்படியே மயங்கிடுறான். அப்படியே இருட்ட ஆரம்பிக்கவும் அங்கேயே ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு கறியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அறிமுகமாயிக்கிறாங்க. பக்கத்திலேயே காரவாயனை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. டமாரா தொண்ணு பேசிட்டே இருக்கவும் ஒரு துணியை கிழிச்சு அவ வாயை மூடி ஒழுங்கா தூங்குத்தா குட் நைட்னு தலைவன் ரெஸ்ட் மோடுக்கு போயிடுறாப்ல. அடுத்த நாள் காலையில கண்ணு முழிச்ச காரவாயன், டமாரா தான் நாங்க 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம், அவளோட ரத்தம் தான் புனிதமானதுன்னு ஹீரோட்ட சொல்றான். அப்படியா, அப்போ வா வந்து கிராக் இருக்க இடத்த காட்டுன்னு கயிறுல கட்டி காரவாயனை இழுத்துட்டு போறாங்க. கிராக்கு அவங்களோட படையோட தரையில யானை தூக்கிட்டு போற கப்பல்ல போயிட்டு இருக்கான். கிராக்குக்கு ஒரு தூது அனுப்பணுமேனு காரவாயனை தூக்கி கம்புல கட்டி கப்பலை நோக்கி பறக்க விட்டுறாப்புல ஹீரோ. அவன் பறந்து போய் கப்பலை உடைச்சிட்டு கிராக் இருக்க ரூம்குள்ளேயே விழுந்து பரலோகம் போயிடுறான். காரவாயன் வாயில இருக்க துணிய கிராக்கோட மக நீலி உருவி பாக்குறா. அதுல டமாராவோட ரத்தத்தை வச்சு கடுதாசி எழுதி போட்டிருக்காப்புல ஹீரோ. இந்த பொண்ணு உங்களுக்கு வேணும்னா அவுட் போஸ்டுக்கு தனியா வாங்குன்னு. ஹீரோ டமாராவை அவுட் போஸ்ட்ல இருக்க கோட்டையில ஒரு கம்புல கட்டி போட்ட மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு கையில ஒரு கத்தியும் கொடுத்து வச்சுட்டு கிராக்கு காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிராக்கும் நீலியும் அந்த கோட்டைக்கு தனியா வந்து சேர்றாங்க. ஒரு பைய நிறைய தங்க காசை கொண்டு வந்து, நல்ல வேலை பார்த்திருக்க இந்த பரிசுன்னு கிராக்கு ஹீரோட்ட காட்டுறான். எனக்கு தங்க வேணாம், உன் தலை தாண்டா வேணும்னு சண்டைக்கு தயாரா நிக்கிறாப்ல ஹீரோ. கடுப்பான கிராக்கு தங்க காசு இருக்க பைய தூக்கி போட்டுட்டு அவனை கொன்னுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறான். நீலி ஒரு மந்திர புகையை போட்டு மண்ணு மனுஷனை வர வைக்கிறா. அதுல ஒருத்தன் மண்ணுக்குள்ளேயே முங்கு நீச்சலை போட்டு ஹீரோக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அதை கவனிச்ச டமாரா ஹீரோவை அலர்ட் பண்ணவன் உடனே சுதாரிச்சுட்டு அவனை வெட்ட ட்ரை பண்றாரு. அவன் மண்ணுக்குள்ள முங்கி வேற பக்கம் எந்திரிக்கிறான். ஹீரோவும் சுத்தி சுத்தி வெட்ட ட்ரை பண்றாரு. அவங்க மண்ணுக்குள்ள முங்கி அவரோட முதுகு பக்கம் எந்திரிச்சு முதுகுலயே ஒரு கோடை போட்டு விட்டுறாங்க. அப்படியே சம்மர் ஷாட் அடிச்சு ஹீரோவை மிதிச்சு பறக்க விட்டுறானுங்க. வால் ஒரு பக்கம் போய் விழுந்துருது. இப்ப மண்ணுக்குள்ள இருந்து 4 மண்ணு மண்டை இங்க வெளியே வந்து கையில இருக்க கத்தி வச்சு ஹீரோவை நோக்கி எரிஞ்சு கொல்ல பாக்குறானுங்க. ஹீரோ ஒரு ஜம்பிங்க போட்டு அவங்க எரிஞ்ச கத்தில இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாப்ல. ஒரு மண்ணு மண்டையன் டமாராவை வெட்ட போக கையில வச்சிருந்த கத்திய வச்சு ஒரு வெட்ட போட்டு அவனை முடிச்சு விட்டுறா டமாரா. சரி தப்பிச்சு ஓடுவோமேனு மேல இருக்க மரப்பாலத்துல ஏறி டமாரா ஓட ஆரம்பிக்கிறா. ஓடுனா மட்டும் விட்டுருவனானு ஒரு மண்ணு மண்டையன் போடு ஜம்பிங்கன்னு காலை புஷ் பண்ணி டமாராவோட மரப்பாலத்துக்கு வந்துடுறான். சரி டமாராவை காப்பாத்துவோமேனு ஹீரோவும் தாவி தாவி மேல ஏறாப்ல. அவரை விரட்டிட்டு 2 மண்ணு மண்டைங்க பின்னாடியே வந்துறானுங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சு அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட தரையில விழுந்து தாட பேந்து செத்து போயிடுறான். அடுத்து ஒருத்தனுக்கு நெஞ்சிலே கிக்க போட அவன் மரப்பலகைனா உடைச்சிட்டு கீழே விழுந்து மேலோகம் போயிடுறான். ஒரு மண்ணு மண்டையன் டமாரா விரட்டிட்டு மேல ஓடிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு குதிச்சுடுறா டமாரான்னு டமாரா ஒரு பலகைக்கு டைவ போட அந்த இத்து போன பலகை உடைஞ்சு கீழே இருக்க பலகையில போய் விழுந்துடுறா. எங்கே போனாலும் விட மாட்டேன்னு விரட்டி வந்த மண்ணு மண்டையன் டமாராவை நோக்கி பாய அவ சிம்பிளா விலகிடுறா. மண்ணு மண்டையன் எல்லா பலகையும் உடைச்சிட்டு ஒரு பலகையில சுருவுல போட்டு மர்க்கையாயிடுறான். எல்லா மண்டையனும் செத்துட்டாங்கன்னு பார்த்தா கடைசியா இன்னொருத்தன் தரையிலிருந்து முளைச்சு வந்து ஹீரோவை பிடிக்க ஒரு பாய்ச்சல போட தலைவன் கீழே கடந்த கத்தி எடுத்து 2 பீஸா வெட்டி விட்டுறாப்ல. எல்லா மண்ணு மண்டையனும் மண்ணோட கலந்துறவன் இனி நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான்னு கிராக்கு ரெட்ட கத்தியை தூக்கிட்டு ஹீரோ கூட சண்டைக்கு கிளம்புறான். இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ வாழை சொல்லட்டி கிராக்கோட காதுலயே ஒரு வெட்ட போடவன், அடடே யாரா நீன்னு கிராக் கேக்குறான். இதுக்கு முன்னால உனக்கு காது குத்துனவன் நான் தாண்டான்னு ஹீரோ சொல்லவன், அடங்கொப்பதா அந்த செமாரியன் சின்ன பையனாடா நீன்னு அப்படின்னு கிராக் கேக்குறான். நானே தாண்டா கிழட்டு முதின்னு ஹீரோ சொல்லிட்டு வாழை சொல்லட்ட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு உயிர் பிழைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், இந்த முறை இல்லடா சின்ன பையலேன்னு ரெட்ட கத்திய மட்டைக்கு வீசி வித்த காட்ட ஆரம்பிக்கிறான் கிராக்கு. அந்த நேரம் பார்த்து நீலி, இது சரிபட்டு வராது, பாயசத்தை போட்டுற வேண்டியதான்னு ஒரு கத்தி எடுத்து மயக்க வர மருந்துல ஒரு டிப் பண்ணி ஹீரோவை நோக்கி எரிய அது குறி தவறாம ஒரு கோடை போட்டு விட்டுருது ஹீரோ மேல. யாரா கத்தி வச்சு எரிஞ்சதுன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா நல்ல பாம்பு மண்டையை வச்சுக்கிட்டு நீலி நிக்கிறா. அதோட ஹீரோக்கும் மயக்க வர ஆரம்பிச்சிருது. அதை பயன்படுத்தி ஹீரோவை புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான் கிராக்கு. அத்தடி இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு ஹீரோ டமாராவை பார்த்து கைய நீட்ட பத்த வச்சுடுறா பரட்டைன்னு தீப்பந்தத்தை ஹீரோட்ட கொடுக்குறா. அதை வாங்கி ஆயில் டப்பா மேல போட்டு வெடிச்சு செதற விட்டுறாப்ல.
இந்த கேப்பை பயன்படுத்தி ரெண்டு பேரும் கடல்ல குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. அங்க ஏற்கனவே ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு கடல்ல கப்பல் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் அதுல ஏறி தப்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரையும் பத்திரமா சேஃபான இடத்துல இறக்கி விட்டுறாப்புல அந்த ஃப்ரெண்டு. அங்க இருக்க குகையில தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில பயணத்தை தொடரலாம்னு முடிவு பண்ணி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில டமாரா மட்டும் அந்த ஏரியாவை சுத்தி பார்க்கலாம்னு தனியா வர, நீலி அவங்க ஆளுங்களோட அங்க வந்து டமாராவை பிடிச்சிட்டு போயிடுறா. சத்தம் கேட்டு ஹீரோ டமாராவை தேடி வந்து பார்த்தா அங்க நீலியோட இரும்பு நகை மட்டும் கிடக்கு. தலைவன் வால் எடுத்துட்டு ரெடி ஆகுறாப்புல டமாராவை காப்பாத்த. இன்னொரு பக்கம் கிராக்கோட பெரிய கோட்டையான கோர்கல்ஃபாவை காட்டுறாங்க. டமாராவை கிராக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறா நீலி. அப்படியே அவளோட ரத்தத்தை நகத்தை வச்சு கீறி பியூர் பிளட் இவளுக்கு தான் இருக்குன்னு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறான் நீலி. இன்னொரு பக்கம் ஹீரோ திருடர்களோட நகரத்துக்கு ஆலிவர் தேடி போறாப்புல. அங்க இருக்க பார்ல போய் அவனை பத்தி விசாரிக்க அங்கேதான் இருக்கான் ஒத்த கண்ணே ஆலிவர். ஹீரோ அவன் உதவி கேட்கவும், என் உயிரையே காப்பாத்திருக்க, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோவை கோர்கல்பா கோட்டைக்குள்ள நுழையிற ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த பாதை ரொம்ப ஆபத்தானது, ஏதோ டிராகன் இதுக்குள்ள இருக்கிறதா சொல்லுவாங்க, ஏயா அங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு ஆலிவர் கேட்க, எனக்கு வேண்டிய பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க அதான்னு ஹீரோ சொல்றாப்புல. அப்ப கண்டிப்பா போய்தான் ஆகணும்னு அந்த ரகசிய பாதையோட லாக்க கள்ளச்சாவி போட்டு திறந்துடுறேன் ஆலிவர். இப்ப அந்த பாதை வழியா ரெண்டு பேரும் இறங்கி உள்ள போறாங்க. வெறும் தண்ணியா இருக்கு. அதோட மனுஷ எலும்பு கூட சங்கிலியில கட்டி நிறைய தொங்க விட்டுருக்கானுங்க. இங்க கோட்டைக்குள்ள டமாராவை ஒரு சக்கரத்துல கட்டி பலி கொடுக்க படுக்க வச்சிருக்கானுங்க. பாம்பு மட்ட நீலி ஹீரோவோட வாழை கையில வச்சிட்டு இருக்கா. நல்ல சார்பாதே இருக்கு, உனக்கு வலிக்காம இதை வச்சே உன்னை கொன்றேன்னு டமாராட்ட சொல்லிட்டு இருக்கா நீலி. இந்த பக்கம் அண்டர் கிரவுண்ட்ல இடுப்பளவு தண்ணியில ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய ஆக்டோபஸ் மாதிரியான கை ஒண்ணு ஆலிவரை சுருட்டி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. எங்கடா இங்க இருந்த நண்பனை காணாமன்னு ஹீரோ வாழை எடுத்துட்டு அந்த கைக்கு ரெண்டு சொருவலை போடவும் ஆலிவரை விட்டுறது. வாடா ஓடிடுவோம்னு ரெண்டு பேரும் முங்கு நீச்சல மூச்சு திணற போட்டு கோட்டைக்குள்ள போற இரும்பு கம்பி இருக்க வழி வழிய மேல வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா நிறைய கூண்டுல மனுஷங்களை அடைச்சு போட்டுருக்காங்க. தண்ணிக்குள்ள இருக்க விலங்குக்கு சாப்பாடா போடுறதுக்கு. அங்க காவலுக்கு ஒரு முரட்டு ராட்சசனை 24x7 டியூட்டிக்கு போட்டு வச்சிருக்காங்க கிராக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அந்த மலைமாடு கடுப்புல ஒரு சங்கிலியை பிடிச்சி இழுக்க கூண்டு திறந்து அதுல இருந்தவங்க உள்ள இருக்க விலங்குக்கு இறையா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. விழுந்த இற பத்தலேன்னு ஆக்டோபஸ் எல்லா கையையும் வெளியே விட்டு உருப்படி எதுவும் தேர்தான்னு செக் பண்ண ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு கிராக்கோட ஆளுங்க வேற உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி தண்ணிக்குள்ளேயே இறையா போட்டுறாப்புல ஹீரோ. அந்த ஆக்டோபஸ்க்கு பயந்து ஆலிவர் கூண்டுக்குள்ள போய் ஒளிய அந்த கூண்டு சங்கிலிய தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுறான் மலைமாடு. அதோட ஹீரோ கூட சண்டைக்கு போய் அவரை அடிச்சு தும்சம் பண்றான் இந்த டைனோசர் மண்டையன். கடுப்பான ஹீரோ அவன் வச்சிருந்த சங்கிலியை வச்சு அவன் மேலேயே சுத்தி ரெண்டு மரண அடியை போட்டு மலைமாட்டை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாப்புல. முரட்டு தீனி கிடைச்சிச்சுன்னு ஆக்டோபஸ் மலைமாட்டை பாதியா பிச்சு முழுங்கிருது. ஒரு வழியா ஆலிவரை காப்பாத்திட்டு அங்கிருந்து கோட்டைக்கு மேல வந்துடுறாரு ஹீரோ. அங்கே வந்து பார்த்தா டமாராவை சக்கரத்தோட கட்டி தூக்கிட்டு மண்டவுட்டு மலைக்கு பலி கொடுக்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் கிராக்கு. ஹீரோவும் அந்த மண்டவுட்டு மலைக்கு குறுக்கு பாதையை பிடிச்சி வந்து சேர்றாப்புல. இங்க டமாராவை ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு மேல சக்கரத்துல கட்டி வச்சு நெஞ்சில ஒரு வெட்டை போட்டு பியூர் பிளட்டை வர வைக்கிறான் கிராக்கு. அந்த ரத்தத்தை மாய முகமுடியில பிடிக்கவும் அந்த முகமுடிக்கு உயிர் வந்து சின்ன ஆக்டோபஸ் மாதிரி மாறிடுது. அத அப்படியே கிராக்கு அவன் முகத்துல மாட்டிக்கிறான். அப்ப ஹீரோ துணியை போட்டு உடம்ப மறைச்சிட்டு கிராக் பக்கத்துல வந்து அவனை வெட்ட பார்க்க கிராக் சுதாரிச்சு தடுத்துடுறான். அப்ப திடீர்னு அந்த கோட்டை இடிய ஆரம்பிக்குது. டமாராவை கட்டி வச்சிருந்த சக்கரம் கீழே பாதாளத்துக்குள்ள விழ ஆரம்பிக்குது. கீழே விழுந்த சக்கரத்துல நீண்டுட்டு இருந்த ரெண்டு கம்பி டமாராவை பள்ளத்துக்குள்ள விழ விடாம சுவர்லே சிக்கி பிடிச்சுக்கிறது. அந்த சக்கரத்துல டமாராவோட கையும் காலும் வேற சங்கிலியில கட்டி கிடக்கு. உடனே ஹீரோ பள்ளத்துக்குள்ள இருக்க சக்கரத்து மேலேயே குதிச்சு டமாராவோட கையை கட்டி இருக்க ஒரு பக்க சங்கிலிய வெட்டி விடுறாரு. அந்த நேரம் பார்த்து இந்தா நானும் வந்துட்டேன்டான்னு கிராக்கும் சக்கரத்து மேலேயே குதிக்கிறான். சக்கரம் பள்ளத்துக்குள்ள விழ தடுமாறிட்டு இருக்கு. இதுல ஹீரோவும் வில்லனும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு மூணு பேரும் ஒன்னா கீழே போலாம்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. சக்கரம் கோச்சிட்டு நான் கீழே போறேன்டான்னு பள்ளத்துக்குள்ள விழ ஆரம்பிக்குது. இப்ப டமாராவை கட்டி இருந்த பக்கம் கீழ் நோக்கி வந்துருது. கீழே எரிமலை குழம்பு வேகமா வந்து சேருங்கடான்னு அமைதியா ஓடிட்டு இருக்கு. இப்ப கானனும் கிராக்கும் சங்கிலியை பிடிச்சு தொங்கி சக்கரத்தை இன்னும் கீழ் நோக்கி இழுத்து கொண்டு போறானுங்க.
ஹீரோ சங்கிலியை பிடிச்சி ஏறி டமாராட்ட வந்து அவளை கட்டி இருக்க சங்கிலியை கட் பண்ணி விட்டு பக்கத்துல இருக்க திண்டுக்கு தாவி போக வச்சிடறாப்ல. இப்ப சக்கரத்துல 2 பேர் மட்டும் தொங்கிட்டு இருக்கா. ஹீரோ கிராக்க மிதிச்சு திண்டு இருக்க பக்கம் தள்ளி விட்டுட்டு அவரும் சக்கரத்தை விட்டு தாண்டிடுறாரு. இறங்கிட்டீங்களாப்பா, அப்ப நான் கிளம்புறேன்னு சக்கரம் எரிமலை குழம்பு நோக்கி தடை அதை உடைன்னு கிளம்பிடுது. அந்த சக்கரம் போற போக்குல ஹீரோவும் கிராக்கு நின்ற இடத்தையும் உடைச்சு தள்ளிட்டு போயிருது. அதனால கிராக்கு பள்ளத்தோட விளிம்புல தொங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ இன்னொரு பக்கம் டைவ போடுறேன்னு நல்ல பெரிய முண்டுகல்லுல மண்டைய லேண்ட் பண்ணிடுறாப்ல. இப்ப இந்த மண்டையோடு கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா இடிய ஆரம்பிக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் டமாராவை தேடி போய் இந்த பாம்பு கொண்ட நீலி வாண்டடா வம்புலுக்கு ஆரம்பிக்கிறா. டமாராவோட மல்லு கட்டி ஒரு பல்ட்டிய போட்டு சங்கிலிய வச்சு கழுத்தை நெரிச்சு கத்தி நகத்தை வச்சு குத்தி கொல்ல பாக்குறா நீலி. அப்ப தலைவன் கானன் கரெக்டா என்ட்ரிய போட்டு நாகக்கத்தி இருக்க கைய பிடிச்சு தூக்கி சுவர் மேலேயே எரிஞ்சு விட்டுறாப்ல நீலிய. அதோடையாச்சும் தப்பிச்சு ஓடாம மூதேவி ஹீரோ மேல கோடை போட ட்ரை பண்ண அந்த கைய பிடிச்சு மணிக்கட்டோட வெட்டி தனியா எடுத்துறாப்ல ஹீரோ. அதோட டமாரா வந்து செத்துத்தோல மூதேவின்னு நீலிக்கு வயிற்றுலயே ஒரு கிக்க போட பறந்து வந்து கீழே இருக்க கம்பிலேயே சொருவி கொடூரமா செத்து போயிடுறா நீலி. ஆக்டோபஸ் மண்டையன் கிராக்கு ஹீரோவை தேடி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப 2 பேரும் 2 வாளை வச்சுட்டு பாஞ்சு பாஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒன்னு அடிக்க ஒரு வாள் போதும்டான்னு அவங்க அப்பா கோரினோட வாளை வச்சு கிராக்கோட மோத ஆரம்பிக்கிறாரு. வாளை சுழட்டி கிராக்குக்கு ஒரு வெட்ட போட்டுட்டு கோட்டை இடிய ஆரம்பிக்கவும் டமாராவை கூட்டிட்டு ஹீரோ வெளியே போற பாதையை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. இடிபட்டுல இருந்து தப்பிச்சு ஹீரோவை தேடி வந்த கிராக்கு அங்க கம்பியில சொருவி கிடக்குற நீலியை பார்த்துட்டு கடுப்பாகிறான். தாய் காணான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு கத்திட்டே வர ஆரம்பிக்கிறான். இங்க மரப்பாலத்துல ஓடிட்டு இருந்த டமாரா பலகை உடைஞ்சு பள்ளத்தாக்குல விழ பாக்குறா. உடனே ஹீரோ அவ கையில இருந்த சங்கிலியை பிடிச்சு டமாராவை கீழே விழாம பிடிச்சிடுறாரு. ஒத்த கையில பேலன்ஸ் பண்ணி டமாராவை பிடிச்சிட்டு இருக்கும் போது கிராக்கும் வெறி கொண்டு அங்க வந்து சேர்றான். அங்க வந்த கிராக்கு ஹீரோவை பார்த்து இதே மாதிரிதான் அன்னைக்கு உங்க அப்பாவை காப்பாத்த சங்கிலியை பிடிச்சிட்டு இருந்த, மறுபடியும் அதே நிலைதானான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சங்கிலியை பிடிச்சு தொங்கிட்டு இருந்த டமாரா கொஞ்சம் கொஞ்சமா பேயா வேற மாற ஆரம்பிக்கிறா. அதனால என்ன கீழே விட்டுருன்னு ஹீரோட்ட சொல்றா டமாரா. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்த கிராக்கு சங்கிலியை உடுப்பான்னு டமாராவை கீழே விழ வைக்க பாக்குறான். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், நீங்க வந்து நின்று இருக்க கூடாதுன்னு கல்லு பக்கம் நின்னுட்டு கத்திய வச்சு மரப்பாலத்தை உடைச்சு விட்டுறாப்ல ஹீரோ. இத கவனிக்காம விட்டுட்டேன்னு எரிமலை குழம்பு நோக்கி பள்ளத்தாக்குக்குள்ள கிளம்பிடுறான் கிராக்கு. அந்த மாய முகமூடி அழியவும் டமாரா பழைய நிலைக்கு வந்துடுறா. அப்படியே சங்கிலியை பிடிச்சு இழுத்து டமாராவை மேல தூக்கிறாரு ஹீரோ. ஒரு வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அந்த மண்டவோடு கோட்டை முழுசா இடிஞ்சு அழிஞ்சு போயிருது. டமாராவை பாதுகாப்பா அவளோட நகரத்துல இறக்கி விட்டுட்டு சீக்கிரம் உன்னை வந்து பாக்குறேன்னு அவரோட அழிஞ்சு போன சொந்த கிராமத்தை நோக்கி போறாரு. அவரோட கிராமத்துக்கு போனதும் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த வாளை தலைக்கு மேல தூக்கி இந்த படத்துக்கு லைக் போட முடியுமா முடியாதான்னு சவுண்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாப்புல கானன் தி பார்பரியன். படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க உறவுகளே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில். இவன் உங்கள் யாரோ.